வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த குறளுக்கு ஏற்ற விளக்கத்துக்கான ஒரு கதையை உங்ககிட்ட சொல்ல போறேன். உங்கள் அன்பு தோழி விஜயா. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க காணொளிக்குள்ள போலாமா? ஊர் முழுவதும் ஒரு அறிவிப்பு. 400 ரூபாய் இருந்தால் காலம் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம். இதைக் கண்டு பலர் வியந்தனர். இதை பற்றி மேலும் விசாரித்த போது 400 ரூபாய் பணத்துடன் வந்து சந்திக்க வேண்டிய இடத்தின் முகவரி கிடைத்தது. ஊரே திரண்டு அந்த இடத்திற்கு வந்தது. வெறும் 400 ரூபாயில் வாழ்நாள் முழுவதும் என்பதென்றால் சும்மாவா? இடத்தை அடைந்த ஒருவன் சக நபரிடம் 400 ரூபாயா அல்லது 4000, 40,000, 4 லட்சமா, அப்படி ஏதாவது என்று கேட்டான். 400 ரூபாய் மட்டுமே என்றான். வரிசையில் ஒவ்வொருவரும் உள்ளே சென்றனர். அங்கே ஒருவன் நாற்காலியை விற்று கொண்டிருந்தான். வாங்க சார், வாங்க. ஸ்ட்ராங்கான நாற்காலி சார். சீக்கிரத்துல உடையாது சார். 400 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போய் காலம் முழுவதும் இதில் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று கூக்குரலிட்டு கூவினார். வாக்குறுதிகளை உடனே நம்பிவிடக் கூடாது. சாத்தியமானும் பார்க்கணும். எல்லா வாக்குறுதிகளும் அப்படியே. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு என்ன சொன்னாலும் உடனே அப்படியே நம்ப கூடாது. அத ஆராய்ஞ்சு பாக்குறதுதான் அறிவுன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய்.